இந்த தெய்வத்தின் குரலில் ஈடுபடுறதுக்கும் அதை சிரவணம் பண்ணுறதுக்கும் நமக்கு ஒரு பாக்கியமானது கிடைச்சிருக்கும். ஏன்னா புண்ணியம் செய்தார்க்கு பூவுண்டு நீருண்டு என்றபடி எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிறது இல்லை. நாம் வேத ரிஷிகள் இருந்த காலத்தில் இல்லை, பெரிய பெரிய மகான்கள் இருந்த காலத்தில் இல்லை, பகவான் அவதாரம் பண்ணின காலத்தில் கூட நாமெல்லாம் இல்லை அப்படின்னு நாம் நினச்சிக்கிறோம். ஆனால் ஏதோ இருந்திருக்கோம், எத்தனையோ பிரிவுகளுக்கு முன்னாடி இருந்திருக்கோம். அதனுடைய அப்போ ஏதோ நிறைய புண்ணியங்கள்லாம் பண்ணி இருக்கிறோம். அந்த மகான்களோடு கூட நாம் பழகி இருக்கிறோம், அவளுடைய அனுகிரகத்தை பெற்றிருக்கிறோம். அதனுடைய பலனாகத்தான் நமக்கு இன்றைக்கு இந்த நூற்றாண்டு கடந்த நூற்றாண்டில் மகாபெரிவா இருந்தால் அவளோட நாமும் அவளை பார்த்தோமோ, பார்த்தவர்கள் பல பேர் இருக்கா, பார்க்காதவர்கள் பல பேர் இருக்கா, அவருடைய பேச்சை கேட்டவர்கள் இருக்கா, கேட்காதவர்கள் இருக்கா. ஆனாலும் கூட அந்த மகாபெரிவாளுடையதான காலத்தில் நாமும் இருந்தோம். ஒரு பெரிய சமுத்திரத்தில் அலை வரத்துக்கு முன்னாடி சின்ன சின்ன அலைகள் முன்னாடி வரும், அப்புறம் சின்ன சின்ன அலைகள் பின்னாடியும் வரும். அதுபோல் மகாபெரிவாளுடைய காலத்துக்கு முன்னாடியும் மகாபெரிவாளுடைய காலத்துக்கு பின்னாடியுமாக பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, போஸ்ட்டு மூணையும் எடுத்துக்கொண்டோமானால் நாம் இந்த 3 காலத்திலேயும் அந்த மகாபெரிவாளுடைய சாநித்தியமானது எப்படி இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் இருக்குங்கிறத நாம் பல பக்தர்கள் அவர்களுடைய அனுபவத்தை சொல்லும்போது நமக்கு மெய்சிலிருக்கும். அத்தனை அனுபவங்கள் அன்றைக்கு ஏதோ மகாபெரிவா இருந்தபோது அனுக்கிரகம் பண்ணிட்டு இருந்தாங்கிறது இல்லை, இன்றைக்கும் பண்ணிட்டு இருக்கார். அவர் அதிஷ்டானத்தில் இன்றைக்கும் பார்த்துட்டு இருக்கார், பேசின்னு இருக்கார், கேட்டுக்கொண்டு இருக்கிறார். சாட்சாத் பஷ்யன்கி சாட்சாத் ஸ்ருண்வன்னு சாட்சாத் பாஷணம் குர்வந்து அத்ரைவ தபோதனாக என்றபடி இன்றைக்கும் மகாபெரிவா ஸ்தூலமாக மூர்த்தத்தோடு இல்லை, அமூர்த்தமாக இருக்கார். நம்மளை மாதிரி நகமும் சதையுமா வடிவத்தோடு இல்லை. இந்த நகமும் சதையுமா வடிவத்தோடு இருந்தால் நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடாக தான் இருக்கும். அப்போ அவள் நகமும் சதையும் கூடிய இந்த சரீரத்தோடு, பாஞ்சபௌதிகமான சரீரத்தோடு இருந்தபோதும் கூட அவர்கள் அப்ராக்கிருதமான அமானுஷ்யமான காரியங்கள்லாம் செய்திருக்கா என்று சொன்னாலும் கூட இப்போ அதை விட இன்னும் நன்றாகவே செய்ய முடியும், செய்து கொண்டு இருக்கா, பிரத்யட்சமாக இருக்கா. சாட்சாத் பஷ்யன்னு நாம் அங்கே போனோம்னாக்க சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் ஆகிறதோ இல்லையோ பெரியவா ரெக்கார்ட் பண்ணிக்கிறா. இவன் நம்ம சந்நிதிக்கு வந்துட்டான், நம்ம நோக்கி கதஞ்சிது உபகாரேன கிருத்தேன ஏகேன துஷ்யதி என்று ராமனை பற்றி வால்மீகி சொன்னார். அதுபோல நம்ம பார்க்க வந்துட்டானே, இவனுக்கு ஏதான அனுகிரகம் பண்ணணும் என்பதான ஒரு இருப்பு கொள்ளாத தவிப்போடு அந்த அதிஷ்டானத்தில் இருக்கார். சாட்சாத் ஸ்ருண்வன்னு நாம் சொல்லித்தான் தெரியணுங்கிறது இல்லை. இவர் எப்பேற்பட்டவர்? வைத்தியோ நாராயணோ பிஷக்கு என்று வேதம் சொன்ன மாதிரி இவ பிரதமோ தைவ்யோ பிஷக்கு. பிஷக்குன்னா வைத்தியன்னு பேர். இவர் தான் பிரதம வைத்தியம். இவர்கிட்ட போய் இப்போ நம்ம ஊர் டாக்டர்கிட்ட நமக்கு உடம்பு சரியில்லைன்னு நாம் போனோமானால் அவர் உங்களுக்கு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, ஏதோ தலையை வலிக்கிறது, காலை வலிக்கிறது, உடம்பை வலிக்கிறது, பசி இல்லை, என்னமோ பண்ணுறது, தலையை சுற்றுறது, அவர்கிட்ட போனோன்னா உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு அவர் கேட்குறார். ஏபிசிடியில் நிறையா லெட்டர் போட்டுருக்கார். ஆனால் இங்கே நம்ம பெரியவாள்கிட்ட போய் நாம் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை, அவருக்கு தெரியும். இருந்தாலும் அழுதால் அவனை பெறலாமே என்றபடி நாம் வேற யாரிடத்தில் போய் சொல்கிறது? நாம் வேற யார்கிட்ட போய் சொல்ல முடியும் சொல்லுங்க? கணவன் மனைவியின் இடத்துல சொல்ல முடியல, மனைவி கணவன் இடத்துல சொல்ல முடியல, குழந்தைகளிடத்தில் சொல்ல முடியல. யாரிடத்துல இன்றைக்கு அவரவர்களுடைய மனசில் இருக்கிற தாபங்கள், சோகம், மோகங்களை சொல்கிறது? அவர்கிட்ட தான் சொல்லணும்.
சரி, அவர்கிட்ட சொன்னால் அதுக்கு பலன் கிடைக்கும்னா, நீங்கள் வீட்டுக்கு திரும்புறதுக்குள்ளே பலன் கிடைக்கிறது. பிரத்யட்சமாக இன்னைக்கு சத்தியமாக ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சுருக்கா. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, இப்படிப்பட்ட வைபவங்கள்லாம் மகாபெரிவாளுக்கு உலகம் முழுக்க இன்னைக்கு 125வது ஜெயந்தியை கொண்டாடுறான்னு சொன்னால் நடக்குமா? ஒரு நாளைக்கு நமக்கு ஒரு நாள் பர்த்டே, ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் கொண்டாடுறதுங்கிறதே முடியாத காரியமாக இருக்குது. அப்போ அவருக்கு செய்கின்றோம் என்கிற போது அப்போ அந்த தெய்வம் எவ்வளவு ஒரு அனுக்கிரகத்தை கொட்டி இந்த ஜனங்களுக்கு பண்ணி இருந்தால் இத்தனை பேரும் மண்டி விழுந்துருப்பா. ஆகையினால சாட்சாத் சுண்வன்னே, சரி பார்க்கறார் பேசுறார் அவ்வளவுதானோன்னா இல்லை, பாஷணம் குர்வந்து பேசுறார். அவர் இருந்தபோது பேசுறதை விட இன்னும் நன்னா பேசுறார். ஒவ்வொருத்தருடைய ஹிருதயத்துக்குள்ளே இருந்து பேசுறார். எத்தனை பேர் தெரியுமா? அவரவர்களும் பெரியவா எங்களுக்கு சொப்பனத்தில் சொன்னா நடந்த நிகழ்ச்சி ஒன்று சொல்கிறேன் பாருங்க. பெரியவாளுக்கு ஓரிக்கையில் மணிமண்டபம் கட்டின்னு இருக்கா. அந்த கட்டின்னு இருக்கிற காலத்தில் சிற்பி வேலையெல்லாம் நடந்துருக்கு. பெரியவாளோட விக்கிரகம் கல்லில் உள்ள மூலவர் வச்சிருக்கு பார்த்தீங்களா, அது பண்ணின்னு இருக்கா. நான் பேர் சொல்ல விரும்பலை, அப்படி பேர் தப்பி தவறி சொல்லிட்டா மன்னிச்சுக்கோங்க. அடையாறில் இந்திரா நகரில் இருக்கார். அவர் அங்கே ரொம்ப ஈடுபாடு உடையவர். அவாத்து மாமிக்கு வெடிகாலம்புற சொப்பனம், என்ன உடம்பெல்லாம் போட்டு குத்தி குத்தி எடுக்கிறா, எனக்கு உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்கிறது, என்னால் தாங்கவே முடியல, எனக்கு கொஞ்சம் குளிர்ச்சியாக சந்தன காப்பு சாத்தரியானி அப்படின்னு சொப்பனத்தில் வந்து சொல்லிக்க. நடந்த நிகழ்ச்சி. இன்றைக்கி அந்த மாமி இருக்கா, அவர் இல்லை, அந்த மாமா இல்லை, நீங்கள் இவரை கேளுங்கோ சொல்லுவார். இந்த மாமி இருக்கா, நான் அழைச்சின்னு போய் வேணாலும் காமிக்கிறேன். மறுநாளைக்கு காலம்பர அவள் கணவன் மனைவி 2 பேரும் மடத்துக்கு வந்தா. நான் ஆஃபீஸில் உட்காந்துருக்கோம். மாமா இந்த மாதிரி சொப்பனம் பார்த்தோம் அப்படின்னு கண்ணும் கண்ணீருமா உடம்புல பதட்டத்தோடு சொன்னான். அப்புறம் அதிஷ்டானத்துக்கு அழிச்சுன்னு போயிட்டு பெரியவாள்கிட்ட அழிச்சுன்னு போய் பாலபெரியவாள்கிட்ட அழிச்சுன்னு போய் பிரசாதம்லாம் வாங்கி கொடுத்து, அதுக்கப்புறம் அடுத்த மறுநாள் சந்தனத்துக்கு அரைக்கிறதுக்கு கொடுத்து சந்தன காப்பு சாத்திக்கு. அப்போது அந்த அவர் வந்து அந்த ஒவ்வொரு அணுவிலையும் அவர் இல்லைன்னு சொன்னால் இதெல்லாம் நடக்குமா நினச்சி பாருங்க. பெரியவாளுக்கு தங்கரதம் பண்ணணும்னு பெரியவா தீர்மானம் பண்ணிட்டா. மகா பெரியவாளுக்கு தங்கரதம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டா பெரியவா. அந்த சபதியை கூட்டுன்னு வர சொல்லுங்கிறா. அந்த சபதிக்கு ஆளை நிமிச்சு கூட்டுன்னு வரோம். வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு, பெரியவா நீங்கள் எதுக்கு கூட்டிங்கன்னு தெரியல, எங்கே எனக்கு வெடிகாலம்பர ஒரு கனவு சொப்பனம் கண்டேன்னா. என்னடா சொப்பனம்னா, பெரியவா ஏதோ தேரில் உட்காந்துருக்கிற மாதிரியும், ரொம்ப ஆடுறது, மேடு பள்ளத்தில் போகிறது, எனக்கு உடம்பெல்லாம் குலுங்கி எனக்கு உடம்பு வலிக்கிறது, ஆட்டமெல்லாம் இல்லாமல் சாப்பிட்டா இருக்கிற மாதிரி பண்ணுங்கிறா. பெரியவாளே கண்ணீர் விட்டுட்டா. அப்போது பெரியவா மனசில் தங்கத்தேர் பண்ணணும்னு நினச்சதை மகா பெரியவா அங்கீகரிச்சிருக்கா, நடந்திருக்கு. இந்த மாதிரி நிறையா நிகழ்ச்சிகள். ஏதோ அன்னைக்கு பெரியவா வந்து நடமாடும் தெய்வம்னு சொல்லிக்கொண்டு அவள் வந்து அந்த ஸ்தூல தேகத்தோடு நடமாடி கொண்டிருந்த போது தான் இத்தனையும் நடந்திருக்குன்னு இல்லை, இன்னைக்கு நடக்கிறது. எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயங்கள், இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது. ஆகையினாலே அப்போ அது தெய்வமாக இல்லாமல் எப்படி இருக்க முடியும் சொல்லுங்க? ஆச்சாரியால் சொல்றார், துர்லபம் த்ரயமே வைதது தேவானுகிரகேதுகம் மனுஷ்யத்வம் முமுட்சுத்வம் மகாபுருஷ சம்ஸ்ரயா. உலகத்தில் 3 விஷயங்கள் ரொம்ப ரொம்ப துர்லபம், துர்லபதரம், துர்லபதமங்கிறார். எது துர்லபம்னா, ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம்னு முதல் ஸ்லோகத்திலே விவேக சூடாமணியில் சொன்னது போல அரிதரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்றபடி துர்லபம் திரயமே வைத்தது. என்ன? மனுஷ்யத்துவம். 3 விஷயம் ரொம்ப அரிது, அரிதினும் அரிது. மனித பிறவி, கிடைத்த மனித பிறவியிலே முக்தி அடையணுங்கிற இச்சை. அந்த நமக்கு மனித பிறவி கிடைச்சிருக்கு, நமக்கு முக்தி அடையணும்னு ஒரு இச்சை இருக்குது. அதனால்தான் நாம் எல்லாம் இங்கே கூடி இருக்கிறோம். அது கிடைச்சா கூட போறாதான்,
அதை விட பெரிய பாக்கியம் என்னன்னு கேட்டால் மகா புருஷ சம்சயா, மகான்களுடைய சங்கம். மகான்களுடைய சங்கம் இருக்கே, சாது சங்கம் இருக்கே, அது அவ்வளவு பெரிய பெருமையை கொடுக்கும் என்று சொன்னார். ஏன் அப்படிப்பட்ட அந்த மகான்கள் ஞானிகளுடைய சங்கம்னா, நீங்கள் பெரியவாள்கிட்ட போயிட்டு, மகா பெரியவாள்கிட்ட போயிட்டு வெறுங்கையோட அவனுடைய தாபங்கள் நீங்காமல், சோகமோகங்கள் நீங்காமல், அவன் விரும்பியது கிடைக்காமல் திரும்பி வந்தான்ங்கிறது கிடையவே கிடையாது சார் இன்றைக்கும். அதனால பிரத்யட்சமாக இன்றைக்கி அவர் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. இது சாதாரண அனுகிரகம் பண்ணுறது பெருசு இல்லை. அதில் என்னன்னு கேட்டால், இவ அஜானத்தனிக்கு ஞானத்தை கொடுக்கிற சத்குருவாக இருக்கா. இதை ஈஸ்வரன் பண்ண முடியாது. ஈஸ்வரனும் குரு ரூபமேத்தியான்னு அவர் குரு வடிவத்தில் வந்தால்தான் இவனுக்கு ஞானத்தை கொடுக்க முடியும், அஜானத்தை நீக்க முடியுமே தவிர, அவர் ஈஸ்வரனாகவே இருந்தால் நமக்கு எதுவும் பண்ண முடியாது. நாம் விரும்பினதெல்லாம் கொடுக்கலாம், கற்பக விருட்சம் போல காமதேனு போல கொடுக்கலாம். ஆனால் அவர் ஞானத்தை கொடுத்து ஞானாதேவத்து கைவல்யம் என்று மோட்சத்தை கொடுப்பது என்பது முடியாது. அதனால இங்கே அதை இவர் கொடுக்கிறார். அதோடு மட்டும் இல்லை, சாஸ்திர சூதசமிகதை சொல்றது, குரவோ பகவத் சந்தி. ஆச்சாரியாலை பற்றி ஒருத்தர் சொல்கிறார், எத்தனையோ குருமார்கள் இருக்கா, ஆனால் அவெல்லாம் எப்படின்னு கேட்டால், சிஷ்ய வித்தாபஹாரினா, சிஷ்யனிடத்துலேருந்து செல்வத்தை வாங்கிக்கிறாளே தவிர அவனுக்கு ஞானத்தை கொடுக்கறது இல்லை. தமேகம் சங்கரம் வந்தே சிஷ்ய சந்தாபகாரினம், சிஷ்யனுடைய நெஞ்சில் இருக்கின்றதான தாபத்தை நீக்குகின்ற எந்த அந்த சங்கரர் உண்டோ அவரையே நான் நமஸ்காரம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகின்றார் ஆச்சாரியால். உண்மையான மகான், உண்மையான சாது, ஞானி எப்படி இருப்பான், அவன் எப்படி சஞ்சாரம் பண்ணுவான், உலகத்துக்கு என்ன செய்வான்னா, அவர் அதுக்கு சொல்லும்போது சொல்கிறார், சாந்தா மகாந்தோ நிவசந்தி சந்தா என்றெல்லாம் ஆரம்பித்து சொல்லுகின்ற போது, வசந்தவது லோகஹிதம் சரந்தா. வசந்த ருது போலே உலகத்துக்கு, நம்ம ஊர் வசந்த ருது எடுத்துக்கப்படாது. அதனால இப்போ வசந்த ருது தான் நடந்துட்டுருக்கு. அதனால வசந்தவது லோகஹிதம் சரந்தா, வசந்த ருது போலே உலகத்துக்கு குளிர்ச்சியை, இனிமையை, அவர்களுக்கு அனுக்கிரகத்தை எல்லாம் செய்வார்களாம். அவள் எப்படிப்பட்டவாள்னா, தீர்ணாகாஸ்வயம் பீமபவார்ணவம் ஜனானு, அவர்கள் சம்சார சாகரத்தை பீம பவார்ணவம் பயங்கரமாக இருக்கிற, கடக்க முடியாத இருக்கிறதான இதை கடந்தாச்சு, அக்கறைக்கு அவர்கள் போயாச்சு. ஆனாலும் திரும்ப அவர்கள் நீஞ்சி இக்கரையில் இருக்கிறவன, ஐயோ நாம் அக்கறைக்கு வந்துட்டோம், அத்தனை பேர் அக்கறையில் இருக்காளே சம்சார பிரபஞ்சத்திலே என்று நினைத்து, இக்கரை கடந்ததில் அக்கறையே இருப்பது சிதம்பர சக்கரையே என்று தான் அனுபவித்த அந்த சிதம்பர சக்கரையை எல்லாரும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக திரும்ப இங்கே சம்சார பிரபஞ்சத்துக்கு இவர் எடுத்துன்னு போகிறாராம். என்ன காரணம்னா, அகேதுனா அஞ்ஞான பிதாரயந்தா, ஒரு காரணமும் இல்லை. காரணமே இல்லாமல் அவர்கள் நிர்வியாஜமான கருணாமூர்த்தியாக இருப்பதனாலே நாம் அக்கறைக்கு போயாச்சு, இவர்களையும் அக்கறைக்கு கொண்டு சேர்க்க வேணும் என்று அக்கறையோடு கூட கொண்டு சேர்க்கின்றாராம் அவர். உண்மையான குரு லட்சணம் என்னன்னு கேட்டால், நீங்கள் இந்த தெய்வத்தின் குரல் நம்ம பார்க்க போகிறோம். இதில் முதல் பாகம், அதில் 7 தலைப்பு கொடுத்துருக்கு. இந்த 7 தலைப்பிலேயே இது பெரிய சமுத்திரம். இந்த சமுத்திரத்திலேருந்து நாம் உத்தரணியாக கரண்டியாக தான் எடுக்க முடியுமே தவிர நாம் சமுத்திரத்தை ஒன்றும் அப்படியே எடுக்க முடியாது. ஆகையினால சமுத்திரக்கரையில் நின்று மலைச்சு போகலாம், சமுத்திரக்கரையில் நின்று அந்த அலைகளினுடைய திவலைகள் நம்ம மேலே தெரிக்கிறத பற்றி சந்தோஷப்படலாம், அதிலேருந்து ஏதோ ஒரு உத்தரணியாக எடுத்து நாம் அருந்தலாம். இது உப்பு கடல் இல்லை, இது பார்க்கடல், அமுதக்கடல், ஞானக்கடல், ஞான சமுத்திரம். ஆகையினாலே இதில் அதை அப்படியே எடுத்து நாம் பண்ணலாம். இது
ராமநாம பாயசக்கே கிருஷ்ணநாம சக்கரேன்னு சொன்னபடி சாஸ்திரங்கள் நடக்கிற பாயசத்தை எடுத்து அதில் இவர் தன்னுடைய அனுபூதியாகிற சர்க்கரையை சேர்த்து பெரியவா நமக்கு கொடுத்துருக்கா. அது தெய்வத்தின் குரலாக நம்ம செய்த பாக்கியத்தினாலே நமக்கு கிடைச்சிருக்கு.